உங்க கெட்டப்பே பயங்கரமா அந்த மீசை, அந்த ரொம்ப ஸ்டார்டிங்ல வளர்ற மீசை. இதுதான் நான் அண்ணன் கூட எடுத்த முதல் ஃபோட்டோ. இவர் சிரிச்சா விஜய் மாதிரியே இருக்காருல்ல, அண்ணன் சார் மாதிரியே இருக்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனது தான் ஸ்பாட்டுக்கு. அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன அப்படி பார்த்து இவர் ஓகே அப்படின்ட்டாரு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட் தலை தொடச்சிட்டே வெளில வரணும். ஒரு குணா அப்படின்ட்டு எம்பிபிஎஸ் இன் அவுட்னு ஒரு போர்டு மாட்டிட்டு இருப்பாரு. என்னை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ஷாட்டில் பயங்கரமாக சிரிச்சிட்டாரு அண்ணன். முடியெலாம் இப்படி நிற்கிது ஒரு மாதிரி. ஸோ அவர் பார்த்துட்டு இல்லைப்பா தொடக்கிற ஷார்ட்டாக இருந்தாலும் தொடச்சிட்டுலாம் வரக்கூடாது, தொடக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு வரணும். இது எப்படி தொடக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறது? ஓரளவுக்கு முன்னாடி இல்லை மாதிரி இல்லைனாலும் இப்போ ஓரளவுக்கு நல்லா நடிக்கிற இந்த மாதிரி நான் என்ன ஒரு படத்துலையும் பார்க்கல. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த சைட்லலாம் இவன் வேஸ்ட்டு, இவனுக்கு நடிக்க தெரில. ஒரு 300 கம்பெனியில் இறங்கியிருப்போம் நம்ம சினிமாவுக்கு சான்ஸ் கேட்டு. அந்த 300வது கம்பெனி தான் சென்னை 28. ப்ரொடக்ஷன் டீமில் வந்து விஜய் மாதிரியே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்ஸ். என் பேரே 11வது பேர், எல்லார் பேரும் 10 பேர் பெண்ணில் எழுதியிருக்காங்க, 11 போட்டு ஜெயின் பென்சில் எழுதியிருக்காங்க. சில சீன்ஸ் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு அதெல்லாம் விட்டுட்டு கேர்லெஸ்ஸாக பண்ணது தான் எனக்கு அந்த படத்தில் ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுச்சு. ஆக்சுவலி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் அஜித்குமார் பேசுகிறேன் அப்படின்னாங்க. என்ன சொல்லுங்கண்ணா அப்படின்னு. இந்த மாதிரி படம் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது, மொத்த குரூப்லேயே நீங்கள் மட்டும் தான் தனியாக தெரிஞ்சிங்க, உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது, அது எப்போவுமே விடாதீங்க. 4-5 படம் பண்ணுறதை விட அந்த ஒரு படத்தை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதை நீங்கள் பண்ணலாமே, அது சவுண்ட்ஸ் நல்லா இருக்கே கேட்கவே அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியபுரம் ஃபஸ்ட்டு அவர் தான் சொன்னார் என்கிட்ட. பேச்சுலர். வாட் இஸ் பேச்சுலர்? என்னன்னா 3 பேரும் நிம்மதியா இருக்கும், அதுதான் ஒரு விஷயம். ஆக்சுவலி வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு அடி பட்டிருந்தா, பொண்ணு இல்லைங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், கல்யாணம் பண்றது பொண்ணு வேணும், யாருமே இல்லை. Title sponsors Max Gold. Max Gold, cash for gold. Call 04445454545. Let's go holidays. Travel beyond boundaries. Anand Baniyan. 60 வருட நம்பிக்கை Anand Baniyans and Briefs. Karthipuram, 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Presents Jai Fans Festival. Supported by Darling AC Tiruvizha. இந்தியாவிலே மிக குறைந்த மாத தவணையில் AC. Milky Mist. EGS Pillai Group of Institutions. The legacy of educational excellence in the Delta region. Powered by SKM Purna. SKM Purna Rice Bran Oil. Jayachandran. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Venue partner Chennai's Amartha Group of Institutions. Best Aviation College in South India. இந்த செக்மெண்ட் பேர் வந்து ஓப்பன் அப் வித் ஜெய். ஏன்னா எல்லா விஷயம் நீங்கள் வந்து ஓப்பனாக பேசுவீங்கன்னு தெரியும், அதனால் சில பல விஷயங்கள் வந்து ஓப்பனாக கேட்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது முதல்ல பகவதியில் ஆரம்பித்த ஒரு ஜேர்னி. நீங்கள் நிறைய இன்டர்வியூவில் வந்து பகவதியோட ஸ்டோரிஸ்லாம் சொல்லும் போது செம்ம ஃபன்னாக இருக்கும். லைக் உங்களுடைய ஆக்டிங் பற்றி சொல்கிறதா இருக்கட்டும், உங்களுக்கும் விஜய் சாருக்கும் நடந்த விஷயமா இருக்கட்டும், அதில் எந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வரைக்கும் நீங்கள் நினச்சி ஐயோ இவ்வளோ அதிக பிரசங்கிதானம் பண்ணிட்டுமே, இல்லை தேவையில்லாம், ஏன்னா அது யூஆர் லைக் அரௌண்ட் 17-16 அவ்வளோதான் இருந்திருப்பீங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோவா இல்லை கெத்தாக நினச்சி பண்ணுற விஷயம்லாம் இப்போ பார்க்கும்போது சிரிப்பாக இருக்கும். அப்படி நடந்த விஷயம் ஏதாச்சும் ஒன்று ஞாபகம் இருக்கா? படமே எனக்கு காமெடியாக தான் இருக்கு என்ன பார்க்கும்போது. என்னடா பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு. ஐயோ கெட்டப்பே பயங்கரமா அந்த மீசை, அந்த ரொம்ப ஸ்டார்டிங்ல வளர்ற மீசை. ஆமா, இதுதான் நான் அண்ணன் கூட எடுத்த முதல் ஃபோட்டோ. சூப்பர். ஸோ அதுக்கு முன்னாடி படமா நிறைய எடுத்திருப்பாங்க, நான் கேட்டு எடுத்த ஃபர்ஸ்ட் பிக்சர் இது எடுக்கும்போது கூட வந்து அப்பயும் டைரக்ட் விடலை, நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி டீ கடையில் இந்த ஃபோட்டோ வச்சுட்டாங்க மேலே. ஸோ நிறைய இருக்குது, நிறையமே எவ்ரிடே டாஸ்க்கு தான். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னா கேமரா தெரியாது, எதுவுமே தெரியாது, ஆக்டிங் தெரியாது. ஸோ அது பார்த்து டைரக்டர் வந்து ஒரு சிரிச்ச உடனே இவர் சிரிச்சா விஜய் மாதிரியே இருக்காருல்ல, அண்ணன் சார் மாதிரியே இருக்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனது தான் ஸ்பாட்டுக்கு. அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன அப்படி பார்த்து இவர் ஓகே அப்படின்ட்டாரு. அப்புறம் என்ன ஓகே சொன்னார், நீங்கள் தான் அவர் தம்பி ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ அவர் செலக்ட் பண்ணது நிறைய விஷயம் எனக்கு இன்னமும் அந்த சேம் அந்த கற்பூரம் காமெடி எல்லாருக்குமே தெரியும். தலை துடைக்கிற சீன் ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் ஷாட் தலை துடைச்சிட்டே வெளில வரணும். ஒரு குணா அப்படின்ட்டு எம்பிபிஎஸ் இன் அவுட்னு ஒரு போர்டு மாட்டிட்டு இருப்பார். அந்த போர்டில் வந்து நான் உள்ளே இருந்தால் இன், வெளியில் போய்ட்டேன்னா அவுட் அப்படின்னு போட்டுரும். ஸோ நான் வெளிலேருந்து குளிச்சுட்டு தலை துடைச்சிட்டு வரணும். என்னென்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி அவர் போர்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஓகே அப்படி டவல் கொடுத்துட்டாங்க, தொடச்சிட்டு வெளில வர என்னை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு ஷாட்டில் பயங்கரமாக சிரிச்சிட்டாரு அண்ணன். முடியெலாம் இப்படி நிற்கிது ஒரு மாதிரி. ஸோ அவர் பார்த்துட்டு இல்லைப்பா தொடக்கிற ஷார்ட்டாக இருந்தாலும் தொடச்சிட்டுலாம் வரக்கூடாது, தொடக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு வரணும். இது எப்படி தொடக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு அந்த மாதிரி அன்றைக்கி ஆரம்பித்த கன்ஃபியூஷன் கடைசி டே வரைக்கும் எனக்கு அப்படி தான் இருந்தது. எப்போ தான் நீங்கள் வந்து அந்த கற்பூரமாக மாறினீங்க?
அவர் அந்த 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 மொமெண்ட் தான் அது. அந்த கிட்டாரை கேமராவில் காட்டுங்கன்னு சொன்னாங்கல்ல. ஸோ அந்த அன்னைக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே இவ்வளோதான், இதுதானே சினிமா, ஓகேப்பா அப்படின்னு. ஏன்னா அந்த படத்தில் உங்கள் கேரக்டரே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அண்ணன் வந்து நீங்கள் படிக்கணும்னு பயங்கரமாக எதுவும் பண்ணுவார், அவ்வளோ கஷ்டப்படுவார். பார்த்தா நீங்கள் ஒரு பொண்ணு கூட இது ஓகே சரி லவ் பண்ணுறாரு, பார்த்தா அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் வேறு இருப்பாங்க. ஆனால் அண்ணன் அதை பற்றி கவலை கூட பட்டிருக்க மாட்டார், கோவம் கூட பட மாட்டார்ல. ஆமாம் ஆமாம், சச் ப்ராக்ரஸிவ் அண்ணன். கரெக்டாக அப்படி எழுதியிருக்காங்க. இல்லை சொல்கிறேன். ஆமாம் ஆமாம், அவருக்கு நம்ம தம்பி எது பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும். இல்லை பரவாயில்ல, நல்ல ஒரு அண்ணனாக இருக்கு. சரி, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பகவதி முடிச்சுட்டு ஒரு 4 to 5 years கேப்க்கு அப்புறம் தான் சென்னை 28 வருது? நான் இந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சிச்சுப்பா, உனக்கு இதுக்கப்புறம் வேலை இல்லைன்னு சொன்னோன்னா விட்டா போந்த சாமின்ற மாதிரி பிச்சிங் போயிட்டு, இதுக்கப்புறம் படத்துக்கே வரக்கூடாது, இது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு ஜாப். நம்மளோட வேலை வந்து நான் ஒரு மியூசிக் ஃபேமிலியாக இருக்கிறதுனால மியூசிக் டேரக்டர் தான் எனக்கு பிடிக்கும். லண்டன் ட்ரினிட்டி காலேஜில் 5th grade வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கீபோர்ட் பிளேயர்ஸும் நான் ஒரு மியூசிக் பண்ணுறேன், ஒரு டாப் 3 மியூசிக் டேரக்டரில் நம்ம ஒருத்தராக வரணும் அப்படின்ற எய்ம் தான் இருந்தது. ஸோப்பா ஒரு படம் முடிச்சிச்சுப்பா, எப்படியோ கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு. படம் பார்த்துட்டு வெளியில் வந்து நிறைய பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி பார்க்க அப்படியே விஜய் சார் தம்பி மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 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 இதில் வந்து நல்ல குட் நேம்ஸ் இருந்தது. பட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலாம் படம் பார்த்துட்டு என்ன நடிச்சிருக்க நீ, என்ன ஒரு கண்ணு கூட ஷார்ப்பாகவே இல்லை, ஒரு குருவிக்கு கண்ணு ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கு, நடிக்கிறதுக்கெலாம் கண்ணு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் தெரியுமா, கண்ணெல்லாம் அப்படி இருக்கணும் உனக்குலாம், ஏன் நீ போய் படத்துலலாம் நடிக்கிறேன்ட்டாங்க. எனக்கு அங்கே தான் லைட் கோவம் வந்தது. ஓ அப்படியா, சரி நானும் சூப்பராக நடிக்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 years அதை லேர்ன் பண்ணிவிட்டு ஆக்டிங்னா என்னது, டான்ஸ்னா என்னது, ஃபைட்லாம் எப்படி பண்ணணும், அது எது பெட்டராக புதுசாக பண்ண முடியும், எல்லாமே லேர்ன் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டேன், லேர்னிங் எல்லாமே விஜய் சார் படமாக பார்த்து பண்ணிட்டேன். ஸோ சென்னை 28 போனோன்னா முழுசாக உருவமாக போய் நின்னோடனே அதுக்கப்புறம் தென் சுப்பிரமணியபுரத்தில் தான் எல்லாத்தையும் மாற்றினது. ஸோ பாடி லாங்குவேஜ் எல்லாமே. ஏன்னா சுப்பிரமணியபுரம் நான் வந்து சசிகுமார் சார் கூட அந்த கிளைமேக்ஸ் போகிற இடத்துக்கு போய் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அப்போ வந்து அவர் உங்களை பற்றி சொல்லியிருந்தாரு, ஜெய் வந்து கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் அப்படியே பயங்கரமாக கீழே விழுந்தார், எல்லாம் பண்ணார். ஆனால் நான் அதிகமாக இந்த ஷூட்டிங்கில் அவர்கிட்ட சொன்னது, ஏன்பா நீ ஏன் விஜய் மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்க, நீ ஏன் உன்னையே லைக் உங்களையும் தாண்டி அவருடைய பாடி மேனேஜர் தான் ஃபுல்லாக வந்துட்டே இருந்துச்சா உங்களுக்கு, விஜய் சார் மாதிரியே தான் பண்ணிட்டு இருந்தீங்களா? என்னன்னா வந்து எனக்கு வந்து அது நம்ம இப்போ படத்தில் இப்போ ஒரு ஹீரோ மாதிரி இன்னொரு ஹீரோ பண்ணாருன்னா அவங்க ரொம்ப ஷைன் ஆக முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ நம்ம விஜய் சார் மாதிரி நம்ம ஒன்று பண்ணால் நம்மளுக்கும் வேலைக்காகாது அப்படின்னு தெரிஞ்சு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண தான் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் ஏன் அது வருதுன்னு எனக்கே தெரியாது. ஆனால் அவரோட அண்ணனோட அப்பா சந்திரசேகர் சாரோட டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணேன். அவர் படத்தில் பண்ணிகிட்டு இருக்கும் போது அதுக்கான ஆன்சரே எனக்கு அங்கே தான் கிடச்சிது. ஏன்னா சார் வந்து ஒரு வாட்டி கூப்பிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நான் சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் கூப்பிட்டு சொன்னார், நீ வந்து விஜயெல்லாம் நீ ஃபாலோ பண்ணலப்பா, அது உன்னோட ரத்தம் நாடி நரம்பில் இருக்குது அப்படின்னாரு. என்ன சார் சொல்கிறீங்கன்னு கேட்டால், இல்லை நீ ஃபாலோ பண்ணிட்டு தான் என்ன பண்ணிப்ப, படத்தை பார்த்துருப்ப, படத்தில் அவர் என்ன பண்ணுறாரோ பண்ணியிருப்ப, இல்லை ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறாரோ, இல்லை அவர் என்ன ட்ரெஸ் போடுறோ அதை பண்ணிகிட்ருப்ப. ஆனால் யாருமே பார்க்காத விஜய்னு ஒன்று இருக்குது. எங்கள் வீட்டில் அவர் என்ன பண்ணுவார் எனக்கு தான் தெரியும். அவர் சாப்பிடும் போது பிடிச்ச ஃபுட்டு, இல்லை அவருக்கு வேறு ஃபிங்கர் கையில் என்ன பண்ணுவார், இல்லை அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவார்னு சில விஷயம் படத்துலலாம் இருக்காது. எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, நான் காலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், நீ எல்லாமே பண்ணுற அப்படின்னாரு. ஸோ அவர் யாருமே பார்க்காத விஷயத்த கூட உன் பாடியிலேருந்து அது வருதுன்னா இது நேச்சுரல் தான், ஒரே மாதிரி இருக்கும்ல. ஸோ பாடி லாங்குவேஜ்லாம் அந்த மாதிரி உனக்கு பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக உனக்கே உள்ளே இருக்குது, முடிஞ்சாலும் கொஞ்சம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணி அப்படின்னாரு. சார் உள்ளே இருக்குன்றீங்க அப்புறம் எப்படி சார், பரவாயில்ல அது பண்ணு, இல்லைன்னா பரவாயில்ல நல்லா தான் இருக்குது, உனக்கு நல்லா தான் இருக்குது பண்ணிக்க அப்படின்ட்டு. எந்த ஒரு படம் வந்து உங்களுக்கே பார்த்துட்டப்பா சூப்பர் ராஜய், ஓரளவுக்கு முன்னாடி இல்லை மாதிரி இல்லைனாலும் இப்போ ஓரளவுக்கு நல்லா நடிக்கிற அந்த மாதிரி நீங்களே உங்களை பேட் பண்ணிக்கிட்ட படம்னா? இந்த மாதிரி நான் என்ன ஒரு படத்துலையும் பார்க்கல. ஏன்னா இப்போ இந்த படத்தில் கூட நான் டேரக்டர்கிட்ட சட்னு மாறுது வானிலையில் கூட சொன்னேன், இந்த சீனை இப்படி பண்ணியிருக்கலாம், அந்த இது பண்ணிக்கலாம், அந்த டான்ஸில் சரியாக சிங்க் மூமெண்ட் இல்லை, கரெக்டாக எடிட் பண்ணணும் அப்படின்ட்டு. அது எப்போவுமே தெரியல, ஒரு 100% ஒரு சூப்பர் அப்படின்னு இன்னும் தோண மாட்டேங்குது. ஸோ எனக்கு வந்து ஜென்ரலாக கில்லி மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஆசை. நல்ல காமெடியாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஜாலியாக இருக்கணும், செகண்ட் ஹாஃபில் ஒரு ஆக்ஷன் பிளாக்கோட ஒரு படம் முடியணும் அப்படின்ற மாதிரி. ஸோ மேபி அந்த பேட்டர்ன் ஆஃப் மூவி பண்ணும்போது அது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, எல்லாமே ஒரு 70% பிடிச்சிருக்கும், இல்லை 60% பிடிச்சிருக்கும், அப்படி 100% எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற என்னோட படம் எனக்கு எதுவுமே பர்சனலாக கிடையாது. உங்களோட ஃபேவரட் இப்போ ஜெயினா யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, உங்களுடைய பெஸ்ட் ஆக்டிங்கில் இருக்க படம் இல்லை சீன் காட்டுங்க நாங்கள் பார்க்குறோன்னா என்ன படம் ஒரு சீன் காட்டு? அந்த படம் ஷூட்டிங் தான் சார் இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம், ரிலீஸ் ஆகும்போது சொல்கிறேன்னு சொல்லிடுறேன். காட்ட மாட்டீங்களா? உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரலையா இன்னும்? இல்லை நீங்கள் ஜென்ரலாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சுப்பிரமணியபுரம், எங்கே புதும், ராஜாராணி, ஸோ லேபிள் அந்த மாதிரி இருக்கும். பட் எனக்குமே அதுவுமே எனக்கு கூச்சமாக தான் இருக்கும், இது பாருங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு. ஸோ ஏன்னா அதுலுமே எனக்கு இன்னும் குறை தெரிஞ்சுட்டு தான் இருக்குது. ராஜாராணிலேயே என்னடா இப்படி பண்ணிட்டோம், இன்னும் பெட்டராக ஒன்று பண்ண வேண்டியது இருக்கே அப்படின்ட்டு. அது படம்லாம் பண்ணி முடிச்சு டப்பிங் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஃபர்ஸ்ட் காப்பியாக படம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும்,
இந்த சீனில் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே ரைட். சரி, நீங்கள் ஒரு பயங்கரமான ஒரு மியூசிக்கல் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தீங்க. நீங்கள் ட்ரினிட்டி காலேஜ்லேயும் மியூசிக் இதில் நிறைய நீங்கள் என்னென்னோ பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் எப்போ போய் படிச்சீங்க? இல்லை எப்படி பயங்கரமாக மியூசிக் படிச்சீங்க பட் இப்போ ஒரு ஹீரோவாக இருக்கீங்க? அதான் பகவதி டைமில் தான். சின்ன வயசுலேயே எனக்கு வந்து மியூசிக் கிளாஸ், ஏன்னா இதுதான் ஃப்யூச்சர் அப்படின்னு வீட்டில் தெரியும். ஸோ அதனால் அந்த ஒரு ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே மியூசிக் கற்றுக்கிறதுக்கு லேர்ன் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது பண்ணிட்டு இருக்கும்போது அந்த 5th கிரேட் பண்ணும்போது தான் எனக்கு பகவதி படம் சான்ஸ் வந்தது. ஸோ அது நான் சொன்ன மாதிரி அந்த படத்தை முடிச்சு திரும்ப மியூசிக் கிளாஸோ இல்லை ஒரு 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 மியூசிக்கான ஒர்க் பண்ணுறது தான் ரெடியாக இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த சைட்லலாம் இவன் வேஸ்ட்டு, இவனுக்கு நடிக்க தெரில அப்படிலாம் சொன்னோன்னே, இல்லை நம்ம இதுக்கு ட்ரை பண்ணணும்னு சொல்லி அங்கே தான் நான் கொஞ்சம் லைட்டாக மியூசிக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 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 300 கம்பெனியில் இறங்கியிருப்போம் நம்ம சினிமாவுக்கு சான்ஸ் கேட்டு. ஒரு படமாக ஒரு கம்பெனியாக போய் கேட்டு பகவதிக்கு அப்புறமா பகவதிக்கு அப்புறம்லேருந்து சென்னை 28 வரைக்கும் அந்த 300வது கம்பெனி தான் சென்னை 28. ஸோ அவ்வளோ கம்பெனியில் ஏறி இறங்கி நிறைய அவமானங்கள், நிறைய பேர் ஆக்ட் பண்ணி காட்ட சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் அப்படி ஃபோட்டோ மூஞ்சில் தூக்கி போட்டிருக்காங்க, அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் சென்னை 28. சென்னை 28 எப்படி செலக்ட் ஆனீங்க? ஐ மீன் லைக் என்ன நடிச்சு காட்டினீங்க, இல்லை என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க ஆடிஷனில்? அவங்க மற்ற 3 ரோல் இருக்குது. அந்த நம்ம ரேடியோ மிச்சி சிவா, அப்புறம் நிதின் சத்யன் அவரோட ஒன்று, அப்புறம் அரவிந்த் ஆகாஷ் அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேர் தான் இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டாங்க. வா ஸோ ஆமாம், எல்லாம் இதுதான் சுண்ணாம்பு கல்வ தான். ஸோ அந்த 3 ரோல் தான் இம்பார்ட்டன்ட் ரோல்னு ஆக்ட் பண்ணி காமிச்சோம். பட் அதுவுமே டைரக்டருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. அப்போவுமே பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் உள்ள ப்ரொடக்ஷன் டீமில் வந்து விஜய் மாதிரியே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ அதனால் வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வெங்கட் பிரபு அண்ணன் ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி தான் அவர். சரி வேறு ஏதாவது ஒரு ரோல் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ரகு அப்படின்ற ரோலை வந்து கொடுப்போம் அப்படின்னு. அப்போ அது இம்பார்ட்டன்ட் ரோலே இல்லை. அது ஆக்சுவலி ஆப்போசிட் டீமில் இருக்கு. எங்களுக்கு கதை சொல்லும் போதெல்லாம் அந்த ரோலே காணும். எனக்கு வந்து என் பேரே 11வது பேர், எல்லார் பேரும் 10 பேர் பென்ல எழுதியிருக்காங்க, 11 போட்டு ஜெயின் பென்சில் எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி தான் இருந்தது அந்த படமே. ஸோ சரி இது ஒரு சாதாரண ரோல் தான் போல இருக்குன்னு சொல்லி நானும் ரொம்ப அந்த கேர்லெஸ்ஸாக அந்த ரோல் பண்ண ஆரம்பித்தோம். நம்ம ஒன்று போல் சில சீன்ஸ் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு அதெல்லாம் விட்டுட்டு கேர்லெஸ்ஸாக பண்ணுறது தான் எனக்கு அந்த படத்தில் ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுச்சு ஆக்சுவலி. இல்லை அது ஒரு மாதிரி செம்ம கேஷுவலாக ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க நீங்கள். அது வரது யாரா எங்கள் ஆயா ஃபோட்டோ வச்சது யாரா, அது இப்போ வரைக்கும் பயங்கரமாக இருக்கும். அது ரொம்ப கேஷுவலான ஒரு படம், ரொம்ப ட்ரெண்ட் செட்டிங் மூவினா தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி சென்னை 28. இப்படியும் படம் எடுக்க முடியும்னு. சரி, இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். இப்படி நானே உங்களை இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். 300 இடத்துக்கு இவர் ஏறி இருக்கார், இறங்கி இருக்காருன்னு. வெளியில் ஒரு விஷயம் டேக்கன் ஃபார் கிராண்டடாக சொல்லுவாங்களே, இவருக்கு என்னப்பா தேவா சார் இருக்கார், பின்னாடி ஸ்ரீகாந்த் தேவா இருக்காங்க, ஸோ ஒரு சினிமா ஃபேமிலியில் இருந்தாலும் ஈஸியாக கிடச்சிருக்கோன்னு இப்போ வரைக்கும் நினச்சிருப்பாங்க. அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அதுதான் சொல்கிறேனே, நான் தனியாக வேறு ஃபேமிலியில் இருந்தால் கூட கொஞ்சம் ஈஸியாக சான்ஸ். நம்ம ஒரு மியூசிக் ஃபேமிலியில் இருக்கும்போது அப்பாவுக்கு தேவாப்பாக்கெலாம் என்னென்னா பையனும் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக வரணும், நம்ம ஃபேமிலி எல்லாருமே மியூசிக்கில் இருக்கணும்ன்ட்டு அவர் நம்ம பார்க்குறாருல ஒரு கம்பெனியாக ஏறி இறங்குறது. ஸோ அதனால் அவருக்கு அதுவே கஷ்டம் தான். ஏன் இல்லை நீ வந்து கீபோர்டு எடுத்துகிட்டு ஸ்டுடியோக்கு வா அப்படின்ற மாதிரி தான் அவரும் சொல்லிட்டு இருப்பாரு. அவங்க சைடும் கொஞ்சம் அங்கே ஸ்டுடியோக்கு அப்பப்போ போகிற மாதிரி சமாளிச்சுட்டு இந்த சைடு கொஞ்சம் கம்பெனியில் தேடிட்டு யாருக்குமே தெரியாமல் அந்த மாதிரி தான் அந்த ஒரு 4-5 இயர்ஸ் இருந்துச்சு. யார்கிட்டுமே நானுமே சொன்னதில்லை, யாருக்குமே தெரியாது. பகவதி சென்னை 28 அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி இவ்வளோ ட்ராவல் ஒன்று இருக்குது அதில். ஏன்னா நிறைய நேரங்களில் பார்க்கும்போது நீங்கள் தேவா சார் இவங்களாம் சொல்லியிருக்காங்க. வீட்டில் உங்கள் அம்மா அப்பா என்ன சொன்னாங்க இந்த ஒரு ட்ராவல் அப்போ அந்த ஒரு டைமில் தெரிஞ்சுக்கலாமா? நிறைய நேரங்கள் நிறைய இடத்துல கேட்கலையா இல்லை நம்ம அட்ரஸ் பண்ணலையான்னு தெரியல. லைக் அவங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருந்துச்சு இந்த ஒரு விஷயம் நடக்கும்போது? அவங்க வந்து இப்போ நான் வந்து 10th வரைக்கும் தான் படித்தேன். 10th ஃபெயிலு. ஸோ 11th படிக்கணும், 10th எழுதிட்டு படிக்கணும்னு சொல்லும்போது நான் சொன்னேன் எனக்கு வராது, அவ்வளோதான் எனக்கு வராது, இதுக்கப்புறம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க காசு அப்படின்னோடனே. இப்போ பேரண்ட்ஸாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, இல்லை நீ அட்டம் எழுதுன்னு எதுவுமே சொல்ல வராதா, சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் கற்றுக்கிட்டு இருந்தேன். மியூசிக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த 10th முடிச்சு அதுக்கப்புறம் பகவதி படத்துக்கு இந்த ஆக்டிங் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது போனோன்னா ஓகே தேடு அப்படின்ட்டாங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்திருக்கு நடி, அதுக்கப்புறம் வந்து ரேஸ் பண்ண போகிறேன்னா பண்ணு அப்படின்னாங்க. அப்புறம் இஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன், ரிவர்ட் பண்ண போகிறேன் பண்ணு அப்படின்னு, பிரியாணி குத்துரு ரம்ஜானுக்கு. ஸோ இவ்வளோ கூலாக தான் இருப்பாங்க வீட்டில். ஆமாம், ஸோ அவன் எது பண்ணாலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. எந்த விஷயத்துக்கு கொஞ்சம் எப்பவுமே கூலாக இருக்கவங்களே கொஞ்சம் நீங்கள் ஒரு கோவமோ இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன என்னப்பா இது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், அதுக்கு நீ இவ்வளோ ஜாலியாக எதிர்பார்க்காதப்பா.
இப்போ வரைக்கும் அப்படி ஒன்று சொன்னதே இல்லை வீட்டில். சிஸ்டர்ஸ் அப்பா யாருமே ஃபேமிலி யாருமே நீ எது வேணா பாரு, உனக்கு தெரியும் அந்த ஸ்ட்ரகிள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும்ன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. சரி, இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் கோவப்பட்டிருப்பாங்களே, எப்போதான் கல்யாணம் பண்ண போகிற ஜெய், அதை பற்றி கேட்பாங்களா? அது ஒரு 3 வாட்டி கேட்டாங்க, அப்புறம் ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. அப்புறம் அதை விட்டாங்க அந்த டாபிக். அப்படியே கேட்கறது இல்லை, ப்ரெஷர்லாம் இல்லை, கேட்கறது இல்லை. நடுவில் கொஞ்சம் ஒரு சீசனில் மட்டும் அது கேட்டாங்க அப்படி. சரி, இப்போ நீங்கள் இஸ்லாம் இது ஃபாலோ பண்ணுறது சொன்னீங்க, அது திருமணம் நிக்கா படம் முடிஞ்ச அப்புறம்? நான் என்னோட சைல்ட்ஹுட்லேருந்தே எனக்கு வந்து நெய்பர்ஸே வந்து முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸு இப்போ ஸ்கூலில் அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த படம் கமிட் பண்ணுறதுக்கு ஒரு 1 இயர் முன்னாடி தான் நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது ஃபாலோ பண்ணும்போது தான் அந்த கதையை நான் கேட்டுட்டு ரொம்ப கனெக்டிவாக இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அந்த படத்தை பண்ணோம். ஓகே, ஸோ நோ யூ ஆர் ஃபாலோவிங், நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணுறீங்களா? ஆமாம், நான் எவ்ரி ரம்ஜானுக்கு ஃபாஸ்டிங் 30 days ஷூட்டிங் இருந்தாலும் ஃபாஸ்டிங்லேயே ஷூட்டிங் பண்ணுவோம். ஓ, அந்த மாதிரி. பரவாயில்லையே, சூப்பர் பிரதர். ஆக்சுவலி செம்ம விஷயம். சொல்லுவாங்கள்ல, ஒரு பக்கம் தளபதினு, உங்கள் வாழ்க்கையில் இவங்க 2 பேரும் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஏன்னா உங்களை சுப்பிரமணியபுரம் படம் இந்த கதை நடிக்க சொன்னது அஜித் சார் தான் சொன்னீங்க. இன்னொரு பக்கம் விஜய் சார் அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எப்படி அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் நடந்துடாதுல்ல, இந்த உங்களுக்கு மட்டும் அது ஒரு லக்குன்னு சொல்கிறதா இல்லை கரெக்டாக ஒரு நேரம்னு சொல்கிறதா, எப்படி சொல்கிறது இது? அதான் எனக்குமே தெரியல. ஏன்னா அந்த டைமில் சுப்பிரமணியபுரம் வரும்போது வந்து எப்படின்னா அஜித் சார் கிட்ட வந்து அது ரொம்ப பீக். அவர் இப்போவுமே பீக் தான். பட் ஆனால் அப்போது வந்து நம்ம இவ்வளோ சோஷியல் மீடியா இதெல்லாம் இருக்காது. ஸோ ஈஸியாக மீட் பண்ண முடியாது. அவர் சென்னை 28 படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் அஜித்குமார் பேசுகிறேன் அப்படின்னாங்க. என்ன சொல்லுங்கண்ணா அப்படின்னு. இந்த மாதிரி படம் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. மொத்த குரூப்லேயே நீங்கள் மட்டும் தான் தனியாக தெரிஞ்சிங்க. உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது, அதை எப்போவுமே விடாதீங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா சக்ஸஸ் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னாரு. ஓகே, இது அப்புறம் அடுத்த ஒரு 1 வீக் கழிச்சு திரும்ப பேசினார், என்ன பண்ணுறீங்கன்னு. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு பேசினார். அப்புறம் வேறு என்ன படம் அடுத்த ஒரு 4வது வாட்டிக்கு போய் என்ன படம் கமிட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால், நான் ஒரு 3 படம் பேசிகிட்டு இருந்தோம். இப்படி ஒரு படம் இருக்குன்னா, அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு மதுரை பேஸில் வந்து இந்த மாதிரி 80s பேக்ட்ராப்பில் ஒரு படம் இருக்குண்ணா அப்படின்னு அவர் தான் சொன்னார். சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் இது மாதிரி இப்போ இந்த மாதிரி 4-5 படம் பண்ணுறதை விட அந்த ஒரு படத்தை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதை நீங்கள் பண்ணலாமே, அது சவுண்ட்ஸ் நல்லா இருக்கே கேட்கவே அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியபுரம் ஃபஸ்ட்டு அவர் தான் சொன்னார் என்கிட்ட. அவர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னார், இது பண்ணுங்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ரைட். ஏன்னா இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளாக சொல்கிற 2 ஹீரோஸும் இவங்க பார்க்காத வெற்றி இல்லை, தோல்வி இல்லை, அவமானம் இல்லை. ஏன்னா விஜய் சார் வந்து எந்த ஒரு பத்திரிக்கை வந்து இவர் பார்க்க வந்து இவர் முகம் நல்லாவே இல்லை, இவரெல்லாம் ஹீரோவான்னு சொன்னவங்க தான் இப்போ தமிழக முதல்வர் சொல்லிட்டு அவ்வளோ பெருசாக போடுறாங்க. இதுதான் ஒரு ஏன்னா அவருக்கு பண்ணுறது எல்லாமே எந்த நேரஸ்ட் இடத்துல பின்னாடி உட்கார வைக்கிறாங்களோ அதுலேயே இப்போ முதல்வர் ஆகிறாரு. பயங்கரமான விஷயம்லாம் நடக்குது. அப்படி உங்களுக்கு ஏற்பட்ட ஏதாச்சும் ஒரு சர்க்கிளோ இல்லை ஒரு சின்ன அவமானமோ ஷூட்டிங் ஸ்பாட்லேயோ இல்லை வெளியிலனா நீங்கள் என்னென்ன லைக் திரும்ப கொடுக்குற மூமெண்ட் எனக்கு வரண்டா, இல்லை உங்களுக்கு அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு பாடம்னா என்ன சொல்வீங்க? கேன் யூ ஷேர் இஸ்? இல்லை, அது லைக் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் ஆக்சுவலி. இப்போ நான் கொடுத்துட்டேன்னு சொன்னால் அது கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். பட் இன்னும் எனக்கு ஐ நீட் ஒரு பிக் ஹிட். கொடுத்துட்டேன்னு இல்லை, உங்களை ஹர்ட் பண்ண விஷயம் நிறைய இருக்கு. அது ஒரு வந்து அது ஏகப்பட்ட ஹர்ட்டான விஷயம் இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியா மீடியாவோ இல்லை ஏதோ அவங்கள பற்றி நம்மளை பற்றி பேசுகிறதோ. பட் என்னென்னா அந்த ஹர்ட் வந்து ஜஸ்ட் அது பார்க்கும்போது தான் இருக்கும். ஒரு சப்போஸ் அந்த ஃபோனை நான் நியூஸ் பார்க்குறேன்னா ஆஃப் பண்ணிட்டு எனக்கு அதோட அந்த ஹர்ட் போயிடும். மேக்ஸினில் பார்க்கணுன்னா மூடி வச்சுட்டா எனக்கு அதோட அந்த ஹர்ட் போயிடும். ஸோ அதை நான் திரும்ப மைண்ட்லேயே வச்சுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அது எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜி. ஸோ அந்த நெகட்டிவ் எனர்ஜியை எனக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுன்றதுல எனக்கு ரொம்ப வருஷமாக அதில் ஒரு பெரிய நம்பிக்கை. எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், பாசிட்டிவாக நினைப்போம் அப்படின்னு. ஸோ எல்லாம் இந்த நெகட்டிவ் நம்ம கொண்டு வந்தால் க்ரியேட்டிவிட்டி கம்மியாயிடும். ஸோ அதனால் அதெல்லாம் அப்படியே இப்போ நீங்கள் சொல்லும் போது யோசிச்சு பார்த்தா தான் ஏதோ 1 or 2 ஞாபகம் வரும். ஸோ ஜென்ரலாக அது மைண்ட்லேயே இருக்காது. ரைட். சரி, இப்போ ஒரு ஃபோட்டோ வரும், அந்த ஃபோட்டோக்கான பதிலோட இந்த செக்மெண்ட்டை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன ஒரு ஃபோட்டோ அது? வாட் இஸ் பேச்சுலர்? பேச்சுலர் மீன்ஸ் இன்னும் கல்யாணம் ஆகாதீங்க, இன்னும் கல்யாணம் ஆகலை. ஏன்னா இப்போ நீங்கள் 3 பேருமே அவ்வளோ பயங்கர ட்ரெண்டு, ஃபேமஸ். பட் நீங்கள் 3 பேர் மட்டும், ஏன்னா இது ரொம்ப நாளாக பிரேம்ஜி இந்த லிஸ்ட்டில் இருந்தார். அவரை பார்த்தா பிரேம்ஜிலாம் முடிச்சு மாமியார் மசாலான்னு பயங்கரமாக ஆட்லாம் பண்ணுறாங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு கேங்கை? நல்லா இருக்கு, ரொம்ப ஆரோக்கியமான ஒரு கேங்காக இருக்கு. என்னன்னா 3 பேரும் நிம்மதியாக இருக்கும், அதுதான் ஒரு விஷயம் ஆக்சுவலி. நான் இப்போ எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன், எப்போ கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு கேட்டால் ஆர்யாவுக்கும் சிம்புக்கு எப்போ கல்யாணம் ஆகுதோ அப்பதான் நான் பண்ணிப்பேன் அப்படின்னு. திடீர்னு பார்த்தா ஆர்யா கல்யாணம் பண்ணிட்டேன் சர்ப்ரைஸா. எப்பா நீலாம் கல்யாணமே பண்ணி குழந்தை ஒரு பயங்கர ஃபேமிலி மேன் ஆயிட்டாரு. அதனால இப்போ அவரும் பண்ண போறாரு. ஆமா, நான் இப்போ யார் கேட்டாலும் சிம்புக்கு கல்யாணம் ஆனதான் அப்புறம் என் கல்யாணம் அப்படின்னு அவரை ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கேன். சூப்பர். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க இவரை வச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் காப்பாத்தலாம் நினைக்கிறேன். இவராச்சும் ஒரு மனசுல ஒரு நினைப்போட இருக்காரு கல்யாணம் பண்ணலான்னு. தலைவர் அந்த நினைப்பிலே இல்ல போல. ஆமா, நானும் அப்படிதான், எனக்கும் அந்த நினைப்பு இல்லை. ஏன் எதனாலங்க? ஏன்னா வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு அடி பட்டிருந்தா
பொண்ணு இல்லைங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், கல்யாணம் பண்றது பொண்ணு வேணும். நீங்க சரி நீங்க மேட்ரிமோனியில போடுங்க ஜெய் மணப்பெண் தேவை. அப்படி நம்ம இப்போ ஒரு நம்மளுக்கு பசிக்குது, ஹோட்டல்ல போய் சாப்பாடு வாங்கணும்னா அதுக்குன்னு முறை இருக்கு. மெனு கடை பார்க்கணும், ஆர்டர் பண்ணணும், அந்த சாப்பாடு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், காசு கொடுக்கணும், அது வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒரு பிளேட்ல போட்டு சாப்பிடணும்னு ஒரு வே இருக்கு. நீங்க அந்த வே மேட்ரிமோனியா எனக்கு தெரியல. ஓகே, நீங்க லவ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி யாரை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஓகே ஃபைன் இது ஓகே இவங்க கூட இருந்தால் லைஃப் கரெக்டா இருக்குன்னா ஓகே தான். அந்த மாதிரி பார்க்காதனால இல்ல. ஆஹா சூப்பர். Title sponsors Max Gold. Max Gold, cash for gold. Call 04445454545. Let's go holidays. Travel beyond boundaries. Anand Baniyan 60 வருட நம்பிக்கை. Anand Baniyan and Briefs. Karthipuram 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world class infrastructure. Presents Jai Fans Festival. Supported by Darling AC Tiruvizha. இந்தியாவிலே மிக குறைந்த மாத தவணையில் AC. Milky Mist. EGS Pillai Group of Institutions. The legacy of educational excellence in the Delta region. Powered by SKM Purna. SKM Purna Rice Bran Oil. Jayachandran. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Venue partner Chennai's Amarda Group of Institutions. Best Aviation College in South India.